வீட்ல சப்பாத்தி இல்ல பூரி செஞ்சோம்னா, இந்த மாரி சென்னா மசாலா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம பூரிக்கு நல்லா சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம நைட்டே வெள்ள கொண்ட ஊற வச்சுக்கலாம். ஒரு 7லேருந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். இந்த மாரி நம்ம ஊற வைக்கும்போது, நம்ம வேக வைக்கிறது வந்து டைமிங் கம்மியா இருக்கும். அதுவும் இல்லாம நல்லா பார்த்தீங்கன்னா, கொண்டைக்கடலைலாம் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதனால தான். நல்லா கழுவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா உப்பு சேர்த்து, அத குக்கருக்கு மாத்தி, இப்போ ஒரு 2லேருந்து ஒரு 3 விசில்ல நல்லா வெந்து வந்துரும். ரொம்பயும் சாஃப்ட் ஆக்கிறக்கூடாது. அப்புறம் குழஞ்சு போயிரும் பார்த்துக்கோங்க. லைட்டா மட்டும் ஒரு 2லேருந்து ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருக்கோம். கொண்டைக்கடலை எடுத்து கையில அமுக்கி காட்டுறேன். எவ்வளோ சூப்பரா வெந்து வந்திருக்கும் பாருங்க. நல்லா சாஃப்ட்டா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சமா மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் ஒரு 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அப்படியே வறுத்துட்டு, கொஞ்சமா அரிசி சேர்த்துருக்கோம். அரிசி வந்து நல்லா திக்னஸ் குடுக்கும். அதுக்காண்டி தான் நம்ம கொஞ்சமா அரிசி சேர்த்துருக்கோம். காஞ்ச மிளகா, காரத்துக்கு வந்து ஒரே ஒரு மிளகா. இன்னும் காரம் நம்மளுக்கு அதிகமா வேணும்னா, நம்ம வந்து மிளகா பொடியே சேர்த்துக்கலாம். அது வந்து மசாலாலே டைரெக்ட்டா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா கசகசா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து தனியா அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு பட்டை, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு, கொஞ்சோண்டு வெங்காயம், தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வதங்கி வந்தால் போதும் வெங்காயம், தக்காளியும். இந்த மாதிரி நம்ம வதக்கி அதை அரைச்சி நம்ம சேர்க்கும்போது நல்லா திக்னஸாகவும் இருக்கும் கிரேவி. இப்போ அது கூடயே கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு 5 முந்திரி சேர்த்துருக்கோம். இது வந்து டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். அதனால தான் கொஞ்சமாக உப்பு, நல்லா பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. போதும். இந்த டயத்தில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளியை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து அந்த மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு 2யும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிறோம் தனியாக. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, பிரிஞ்சி இலை எடுத்துகிட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான், அதாவது ஒரு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம். சேர்த்துட்டு லைட்டாக வதங்கி வந்தால் போதும். நம்ம 2யும் சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது. இப்போ அதையும் சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சிம்லேயே நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா மசாலாலாம் வெந்து வரும். இந்த டயத்தில் நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்சம் காரமாகவே இருக்கணும். நம்ம ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த டயத்தில். அப்புறம் குழம்பு மசால் பொடி 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம். கலந்து விட்டு அந்த மசாலா நல்லா கொதித்து அந்த மசாலா வாடையெல்லாம் வெளியே போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை சுண்டலை உள்ளே இறக்கி விட்டுறலாம். நல்லா மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டயத்தில் நம்ம வெள்ளை கொண்டைக்கடலையை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாலாவோடு சேர்த்து அந்த வெள்ளை கொண்டைக்கடலையும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நம்மளுக்கு கிரேவி நல்லா இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வரும். அந்த டயத்தில் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு போட்டு மூடி விட்ருவோம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம். பார்த்தாலே தெரியும் எண்ணெய் தெளிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த திக்னஸில் நம்ம இறக்கி வச்சாலே, இதுக்கு மேலே திக்னஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப கட்டியாக இருக்கும். அது நல்லா இருக்காது தொட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த டயத்தில் நம்ம இறக்கி வச்சிடலாம். இதுதான் கரெக்டான பக்குவம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூரி தான் சுட சுட பூரி போட்டுட்ருக்கோம். அப்படியே பூரிக்கு எடுத்து வச்சு நல்லா சுட சுட வச்சு சாப்பிடும்போது அது டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிலாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பட்டனை தட்டி விடுங்க.